இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஏன்னா அவன் மைக்கை கையில் பிடிச்சிட்டு பேசுகிறானே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நான் இப்போதைக்கு வாங்கியிருக்கிற மைக்ரோஃபோன். ஏன்னா பேக்ரவுண்டில் நிறைய அனோயிங்கான சவுண்ட்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஸ்டில் ஒரு வண்டி ஓட்டுற சத்தமாக இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீடியோ பண்ணும் பொழுது நம்ம வீடியோவில் என்னென்ன வாய்ஸ் பேசுகிறோமோ, நம்ம என்ன கான்டென்ட் வந்து ரைஸ் பண்ணி சொல்கிறோமோ அதை ஓவர்லேப் பண்ணுற மாதிரி சில சவுண்ட்ஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வந்து எப்படி சார் அதை நம்மளால் இது பண்ண முடியாது, அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் நம்மளை காஷன் பண்ணிக்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான் வந்து இந்த மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, ஃபைன். ஓகே, இன்றைக்கான கான்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, வயநாடு இஷ்யூஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஓகேங்களா, 5 நாளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இந்தமாரி வயநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து நல்லபடியாக திரும்பி வரணும், அந்த இருக்கிற இதுலேருந்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறதா சொன்னார். அதுக்கப்புறம் கேரளா கவர்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உடனடியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டு இது பண்ணுங்கள், அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிவாரண உதவி, அதுக்கப்புறம் அந்தமாரி இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி கேட்டிருந்தார். ஓகேங்களா, இதே விஜய் அவர்கள் மார்ச் மாதம் 22ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஆமாம், அவரோட ட்வீட்டில் இருந்தது தேதியை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். பட் ஆனால் அந்த மார்ச் மாதம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சாரம் மீட்டிங்கில் எப்படி சுற்றி போவாங்களோ அதே மாதிரி அந்த இருக்கிற மலையாளிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா, அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி தூங்குன அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண போயிருந்தார். ஒரு மலையாளத்தில் பேசிக்கிட்டு இன்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே அப்படி இருந்த ஒரு மலையாள மக்கள் இன்றைக்கி வந்து கண்ணெதிரில் வந்து இந்தமாரி வயநாட்டில் பெரிய அளவில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அப்படிங்கிறப்ப தமிழக வெற்றி கழக சார்பாக ஏதாவது ஒரு நிதி உதவி வழங்கியிருக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா அந்த கட்சியோட பேர் ஆரம்பித்தப்ப தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேம்பெயின் மாரி பிரச்சாரம் மாதிரி எதுலேயும் வரல. ஸ்ட்ரைட்டாக கேரளாவில் போய் ஏதோ பேசிட்டு வந்தார், கரெக்டுங்களா? ஏன் வந்து இப்போ வயநாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து அவருடைய தன்னுடைய இதுலேருந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக எந்த ஒரு நிதியுமே உதவி செய்யாமல், இல்லை ஏதாவது உதவி செஞ்ச மாதிரியாவது ஏதாவது காமிச்சிக்கிட்டாங்களா அப்படின்னா இல்லை. எதுக்கு இந்த வெட்டி பந்தா? இவ்வளோத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா, மலையாளத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி விஜய் அவர்களுக்கு ரசிகர்களாக இருக்காங்க. ஓகேங்களா, அங்கே இருக்கிற மம்மூட்டி, மோகன்லாலுக்கு அடுத்து விஜய் அவர்களுக்கு தான் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அப்படி இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் விஜய் அவர்கள் வயநாட்டில் இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு நிவாரண உதவியோ இல்லை நிதி உதவியோ செய்யாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இதையும் கேளுங்க, நல்லா கேளுங்க. மோகன்லால் அவர்கள், நடிகர் மோகன்லால், நடிகர் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு ஆர்மியில் ரொம்ப முக்கியமான ரேங்க்கில் இருக்காருன்னு எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சிச்சு. அவர் பார்த்திங்கன்னா நிதியுதவி வந்து பார்த்திங்கன்னா 3 கோடி கொடுத்துருந்தார். ஓகேங்களா, ப்ளஸ் அவர் வந்து ஆர்மியில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்கியூக்கு அனுப்பி, அவங்க லியூட்னன்ட் கர்னல், அவங்க தான் வந்து அது மேற்பார்வையெல்லாம் இருப்பாங்க. விச் மீன்ஸ் ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் ரேஞ்சுக்குள்ள ரேங்க் அது. ஓகேங்களா, அது ஒன்று செஞ்சுருக்காரு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சியான் விக்ரம் அவர்கள், ஓகேங்களா, அவர்லாம் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியான பொசிஷனில் இருக்கிறாரு. அவர் பார்த்திங்க அப்படின்னா 20 லட்சம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப சீனியர் ஆக்டரான நம்ம கமல்ஹாசன் அவர்கள், உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ராஷ்மிகா மந்தனா 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஏன் சூர்யா சிவகுமார்ஸ் ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா 50 லட்சம் கொடுத்துருக்கதா வந்து நியூஸில் வந்துட்டுருக்கு. ஆனால் இதே இளைய தளபதி விஜய் அவர்கள், ஓகேங்களா, தளபதி விஜய் அவர்கள் கேரளா மக்கள்கிட்ட போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறாரு. அங்கே வந்து ஒரு இது பண்ணி ஒரு வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ட்விட்டர்லாம் போட்டிருக்காரு, இன்ஸ்டாலேயும் போட்டிருக்காரு. ஏன் அங்கே இருக்கிற மக்களுக்கு, வயநாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரண உதவியோ நிதி உதவியோ ஏன் நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு ஏன் அந்த மனுஷனுக்கு தோணலை? கள்ளக்குறிச்சி இஷ்யூனா மட்டும் பேச வந்துட்டார், நேராக போய்
பார்க்க வந்துட்டார், அப்படியே குறை சொல்ல ஆரம்பித்தார், எல்லாம் செஞ்சார் இல்லைங்களா. ஆனால் ஏன் வயநாட்டில் இன்னும் விஜய் அவர்கள் அங்கே வராமல் இருக்கார் அப்படிங்கிற கேள்வி எனக்கு மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான காரணமும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் அணில் வெறியர்கள், ஆமை வெறியர்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருப்பாங்களே, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போயாவது அவங்க பார்த்து திருந்துட்டோம். என்ன அதெல்லாம் பப்ளிசிட்டிக்காண்டி தான் அந்த மனுஷன் பண்ணுறாப்புல அப்படின்ட்டு. உடனே இந்த கல்விக்காக செய்கிறாரு அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் நான் பாராட்டுவேன். கல்விக்காக எந்த மனுஷன் செஞ்சாலும் அது பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆனால் தன்னோட பப்ளிசிட்டிக்காக இந்த கள்ளச்சார விஷயத்த, சாதாரணமாக இருக்க வேண்டிய விஷயத்த பூதாகரமாக்கின இதே விஜய் அவர்கள் ஏன் வயநாட்டில் இருக்கிற விஷயத்தை பற்றி சும்மா 2 வரியில் முடிச்சுவிட்டாரு. அது ஆக்சுவலாக நேஷ்னல் டிசாஸ்டருங்க. அதை பற்றி ஏன் அவ்வளோவா விரிவாக அதை பற்றி பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.